சேது சமுத்திர திட்ட கால்வாய் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கி விரட்டியுள்ளனர். கடந்த ஒரு வாரமாகவே இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் அதிகரித்ததால் நேற்று 100 விசைப்படகுகளை சேர்ந்த மீனவர்கள் மட்டுமே கடலுக்கு சென்றனர். சேது சமுத்திர திட்ட கால்வாய் பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் 30க்கும் அதிகமான படகுகளையும் அதிலிருந்த மீன்பிடி சாதனங்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். மேலும் சகாயம் என்பவரது படகையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். அதிலிருந்த மீனவர்களை கடுமையாக இலங்கை படையினர் தாக்கியதாகவும் பொருட்கள் அனைத்தையும் கடலில் வீசிய பிறகு மீண்டும் இந்தியாவிற்கு விரட்டியதாகவும் கரை திரும்பியவர்கள் கூறியுள்ளனர். இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் நம்ம பார்டரில் தான் கிடக்கோம். இங்கேருந்து நாங்கள் ஒரு 11 மணிக்கு தான் கடலுக்கு போயிருப்போம். அப்போயே மின்னல் வேகத்தில் வருது. நாங்கள் பாட்டை வாங்கிட்டு சரி நேவி வருது அப்படின்னு நாங்கள் பாடு வாங்கிட்டு போனோம்னாலும் விடாமல் விரட்டி பிடிச்சி போடு மடி எல்லாத்தையும் வெட்டிட்டு சிபிஎஸ் எல்லாத்தையும் உடைச்சி ஆளுக்களையும் அடித்து அப்படியே ஆளுக்க போட்டிலே மயங்கி கிடந்தோம். அப்பயும் அவங்க எங்களை காலால் போட்டு மிதித்து இது பண்ணி குடிக்கிற தண்ணியை கூட எடுத்து கீழே ஓட்டிட்டு போகிறாப்லேன்னு. ஸ்ரீலங்காவா சீலுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துகிட்டு போனாங்க. நாங்கள் கையில் காலில் கெஞ்சி பார்த்து கடைசியில் விடமாத்தில்லை. அப்புறம் எல்லாம் கண்ணீர் அழுகவும் சரி நீ மடியவும் வெட்டி விட்டு இந்தியா போ அப்படின்னு சொல்லி சிபிஎஸ் அவ்வளோ வெட்டி நாசம் பண்ணிட்டு உப்பு மூட தண்ணி கேனு கஞ்சி பானை எதுவுமே கிடையாது. அவளும் எடுத்துக்கிட்டு திருப்பி இந்தியா போன்னு வெட்டிவிட்டாங்க.